அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தம்ரீனாத் பயிற்சிகள். அஸ்னித் இணை அஃஆலுல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுல இணை. இலா அலிஃபில் இஸ்னைனி தஸ்னியாவுடைய அலிஃபின் பக்கம் இணை அப்படின்னா தஸ்னியோட அலிஃபை சேருன்னு அர்த்தம். ஜஅல பதில் வந்து ஜஅலா. ஹதிம இல்லாட்டி ஹதம இது என்ன செக் பண்ணு. ஹதமா இல்லாட்டி ஹதிமா. தபஹ தபஹா. ஹத்தம ஹத்தமா. அஸ்னித் இணை அஃஆலுல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுல இணை. இலா வாவில் ஜமாஅத் ஜமுடைய வாவின் பக்கம் இணை. அப்போ ஜமஅ ஜமஉ வாவ் சேர்க்கணும். மதஹ மதஹ மதஹு. ஃபத்தஹ ஃபத்தஹ ஃபத்தஹு. சகத்த சகத்த சகத்து. லஹிக லஹிக லஹிகு வாவ் சேர்த்து இதான் பதில் இதுக்கு. அடுத்தது அஸ்னித் அஃஆலுல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுல இணை. இலா தஅனீசி சாக்கினத்தி சுக்குன் பெற்ற பெண்பாலுடைய தாவின் பக்கம் இணை. அப்போ சரிபத் கரிஹத் நசரத் நலரத் வசரத். அப்போ ஜாலனா ஆனது. ஹதிம சேவை செய்தான். தபஹ அறுத்தான். ஹத்தம முடித்தான். ஜம ஒன்று சேர்த்தான். மதக புகழ்ந்தான். ஃபத்தக திறந்தான். சகத்த விழுந்தான் இல்லாட்டி விழுந்து விட்டது. லஹிக சிரித்தான். சரிப குடித்தான். கரிக வெறுத்தான். நசர உதவி செய்தான். நலர பார்த்தான். வசல அடைந்தான். இதுக்கு மட்டும் ஹதிமன்னு வருமா இல்லாட்டி மாலி எப்படி இருக்குன்னு தெரில. மாலி 3 விதமாக வரும். ஹதிம ஐன்கான் லம் இருக்கலாம், கசர் இருக்கலாம், அதில் இல்லாட்டி ஃபத்தக இருக்கலாம். அப்போ 3ல் எதுன்னு தெரில, அதை பார்த்துங்க. அடுத்து அஸ்னித் இணை அஃஆலுல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுல இணை. இலா நூனின் நிஸ்வத்தி பெண்பாலுடைய நூனின் பக்கம் இணை. கர பதில் கர கர கரவு கரகத்து கரகத்த கரன. கத்தப கத்தபா கத்தபு கத்தபத்து கத்தபத்தா கத்தபுன இதுக்கு பதில். தரசு தரசா தரசு தரசத் தரசத்தா தரஸ்ன. ஜலச ஜலசா ஜலசு ஜலசத் ஜலசா ஜலஸ்ன. தஹல தஹலா தஹலு தஹலத் தஹலத்தா தஹல்ன. அஸ்னித் அஃஆலுல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுல இணை. இலா நாவின் பக்கம். தால்லத்தி அல் ஃபாயிலி ஃபாயிலின் மீது அறிவிக்கக்கூடிய நாவின் பக்கம் இணை. அப்போ நாவை அந்த ஃபாலில் சேரு அப்படின்னு அர்த்தம். அப்போ தஹபக்கு தஹபுனா. அலிம அலிம்னா. ஹஃபில ஹஃபில்னா. ஜலச ஜலஸ்னா. ஷரிப சரிப்னா. அப்போ தஹப போனான். அப்போ நாங்கள் போனோம். தஹப்னா நாங்கள் போனோம். அலிம அறிந்தான். ஹஃபில மரணம் செய்தான். ஜலச உட்கார்ந்தான். ஷரிப குடித்தான். அஸ்னித் இணை அஃஆலுல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுல இணை. இலா தாஇல் முத்தஹர்ரிகத்தி ஹரகத் பெற்ற தாவின் பக்கம் இணை. லில் முதக்கரி ஆண்பாலுக்குரிய ஹரகத் பெற்ற தாவின் பக்கம் இணை. அப்போ ஆண்பாலுக்கு ஹரகத் பெற்ற தா வந்து என்ன ஃபால்த்த அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதான். கதகத்த சமீத்த சகன சகன சகந்த அஜித்த கரும 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 கருமு கருமத்து கருமத் சாரி கருந்த. அப்போ அந்த தாவின் பக்கம் இது இணை. அப்போ கதகனா துண்டித்தான். சமய கேட்டான். சகன தங்கினான். அஜிஜ இயலாமல் ஆனான். கரும சங்கை செய்தான். சங்கை ஆனான். அது என்ன சங்கையானான்னா உங்களுக்கு அது புரியாத விஷயமா இருக்குது. சங்கை செய்தான்னா ஒரு ஆளுக்கு மரியாதை செய்கிறது புரியுது. அது என்ன சங்கை யானான் அப்படின்னா அவர் நல்ல அமல்களை செஞ்சு இல்லாட்டி நல்ல விதமாக நடந்துக்கிட்டு ஊரில் ஒரு மதிப்பை பெற்றார். அந்த மாதிரி அதான் கருமை. அஸ்னித் இணை அஃஆலுல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுல இணை. இலா தாஇல் முத்தஹர்ரிகத்தி ஹரகத் பெற்ற தாவின் பக்கம் இணை. லில் முஹாத்தபத்தி செகண்ட் பெர்சனுக்குரிய ஹரகத் பெற்ற செகண்ட் பெர்சன் பெண்பாலுக்குரிய முஹாத்தபத்துன்னு இருக்குல்ல, செகண்ட் பெர்சன் பெண்பாலுக்குரிய அந்த தாவின் பக்கம் இணை. அப்போ தி ஜமதி சமைத்தி நலர்த்தி சைத்தி மசகத்தி
அப்போ ஜமு ஜமாத்து ஜமாத்தா ஜமான ஜமாத்து ஜமாத்துமா ஜமாத்தும் ஜமாத்தி. அப்போ அந்த தீ தான் அது. அப்போ நீ ஒரு பெண் ஒன்று சேர்த்தாய். சமீத்த சமீத்தி நீ ஒரு பெண் கேட்டாய். நலர்த்தி நீ ஒரு பெண் பார்த்தாய். சைத்தி நீ ஒரு பெண் உதவி செய்தாய். மசகத்தி நீ ஒரு பெண் மசகு செய்தாய். சைதவுக்கு தனியாக எப்படி அர்த்தம் வைக்கிறது? சீதேவித்தனமாக நான் நல்லவன் நான், அதாவது என்ன அந்த மாதிரி அர்த்தம். அடுத்து அஸ்னத அஃபால அஸ்னித் அஃபாலாத்தியா பின்வரக்கூடிய ஃபரலை இணை இல்லை லமீரின் பக்கம். நமூதஜ் சாம்பிள். ஃபாலு ஃபாலத்து இது கொடுத்துருக்குறாங்க. ஃபாலா அவனரான் செய்தான். ஃபாலா அவர்கள் ஈரான்கள் செய்தார்கள். ஃபாலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபாலத்து அவள் ஒரு பெண் செய்தாள். ஃபாலத்தா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள். ஃபால்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபால்த்த நீ ஒரு ஆண் செய்தாய். ஃபால்த்துமா நீங்கள் ஈரான்கள் செய்தீர்கள். ஃபால்த்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபால்த்தி நீ ஒரு பெண் செய்தாய். ஃபால்த்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள். ஃபால்த்துன்னா நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபால்த்து நான் செய்தேன். ஃபால்னா நாங்கள் செய்தோம். காயிப்னா தேர்ட் பெர்சன். முஹாத்தப்னா செகண்ட் பெர்சன். முத்தகல்லிம்னா ஃபர்ஸ்ட் பெர்சன். முதக்கர் ஆண்பால் முன்னஸ் பெண்பால். முதக்கர் ஆண்பால் முன்னஸ் பெண்பால். முதக்கர் முன்னஸ் பெண்பால் அது ஆண்பால் பெண்பால். அப்போ இது 3 காயிபுக்குரியது. இந்த 6ம் ஃபஸ்ட்டு இப்போ ஆண்பால் காயிபு. இது வந்து என்ன பெண்பால் மன்னஸு காயிபு. இது ஆண்பால் செகண்ட் பெர்சனு. இது பெண்பால் செகண்ட் பெர்சனு. ஃபால்த்து நான் செய்தேங்கிறப்ப ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம். அதனால் அதில் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து மஜூரான ஃபாலுக்கு சர்ஃபு கொடுத்துருக்காங்க. ஃபெயிலத்தா ஃபெயில்னு ஃபெயில்த்துமா ஃபெயில்த்துன்னு. அப்போ ஃபெயில்னா அவனு செய்யப்பட்டான். இப்போ அவனு செய்யப்பட்டான்னா என்ன குழப்பம்? அப்போ லுரிபன்னு வச்சுக்குவோம். லுரிப அவன் அடிக்கப்பட்டான். ஒரு பயிற்சிக்காண்டி எப்படி மதர்சாக்களில் சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் ஒரு ஆண் அடிக்கப்பட்டான். அவர்கள் ஈரான்கள் அடிக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு. அவனுங்கிறத ஆண்பால் உணர்த்துறதுக்காண்டி ஈரான்கள் அப்படிங்கிறது செகண்ட் பெர்சனை காமிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பயிற்சிக்காண்டி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ யதார்த்தத்தில் நம்ம இப்போ இந்த வார்த்தை பயன்படுறது வந்து இப்போ பொருள் திருடப்பட்டது, சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ அந்த பாம்பு அடிக்கப்பட்டது. இப்போ அந்த மாதிரி இடத்துல புரிஞ்சிடும் ஈஸியாக. இப்போ இந்த ஃபீலா அவனோரான் செய்யப்பட்டானுங்கிறப்ப உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தரலாம். அதனால தான் லுரிப அவன் அடிக்கப்பட்டான். பயிற்சிக்காண்டி அவனோரான் அடிக்கப்பட்டான். ஃபுயிலா அவர்கள் ஈரான்கள் அடிக்கப்பட்டார்கள். ஃபுயிலு அவர்கள் பல ஆண்கள் அடிக்கப்பட்டார்கள். ஃபுயிலத்து அவள் ஒரு பெண் அடிக்கப்பட்டாள். ஃபுயிலத்தா அவர்கள் இரு பெண்கள் அடிக்கப்பட்டார்கள். ஃபுயில்னா அவர்கள் பல பெண்கள் அடிக்கப்பட்டார்கள். பேச்சு வழக்கில் நம்ம இப்படி பேசுகிறதில்ல, எழுதும்போது அப்படி எழுதுறதில்ல. பெண்கள் அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமாக சொல்லுவோம். நம்ம பயிற்சிக்காண்டி இப்படி படிக்கிறோம். அடுத்து ஃபுயில்த்த நீ ஒரு ஆண் அடிக்கப்பட்டாய். ஃபுயில்த்துமா நீங்கள் ஈரான்கள் அடிக்கப்பட்டீர்கள். ஃபுயில்த்தும் நீங்கள் பல ஆண்கள் அடிக்கப்பட்டீர்கள். ஃபுயில்த்தி நீ ஒரு பெண் அடிக்கப்பட்டாய். ஃபுயில்த்துமா நீங்கள் இரு பெண்கள் அடிக்கப்பட்டீர்கள். ஃபுயில்த்துன்ன நீங்கள் பல பெண்கள் அடிக்கப்பட்டீர்கள். ஃபுயில்த்து நான் அடிக்கப்பட்டேன். ஃபுயில்னா நாங்கள் அடிக்கப்பட்டோம். அப்போ இதே போல் என்ன பண்ணுங்க, மாலிக் மஜூலுக்கு எல்லாத்துக்கும் வந்து சர்ஃப் செய்யுங்க. லைபு அப்போ லைபு இப்போ எல்லாத்துக்கும் சர்ஃப் வைக்க வேண்டியதான். அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன். சர்ஃப் அதை பார்த்து நோட்டில் அப்படி எழுதிட வேண்டியதான் நீங்கள். லைப அவன் விளையாண்டான். கஃபர மன்னித்தான். கருப நெருங்கினான். நசர உதவி செய்தான். அதை உட்கார்ந்தான். மா கத்தப அவன் எழுதவில்லை. மா ஃபுத்திக அவன் திறக்கவில்லை. குறிய ஓதப்பட்டது. மா அக்கல் அவன் சாப்பிடவில்லை. மா சுமிக தயவு காட்டப்படவில்லை. அனுமதி அளிக்கப்படவில்லை. அந்த மாதிரி கூட அர்த்தம் வச்சுக்கிறேன். அடுத்து உக்துப் சீகாவை எழுது. நமூதஜ் பயிற்சி. லரபு அதோடைய சீகான ஸ்ட்ரக்சரு. அது என்ன ஸ்ட்ரக்சரு? இப்போ கதப அப்படிங்கிறோம். கதபங்கிறப்ப அது தேர்ட் பர்சனாக இருக்குது. ஆண்பால் அவனூர் ஆண் எழுதினான், தேர்ட் பர்சன். அதே சமயம் ஆண்பால். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவனுங்கிற அந்த லமீர் வந்து என்ன பண்ணியிருக்கு, மறைஞ்சிருக்குது. அப்புறம் மாலியான ஃபைலாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் வேர்டாக இருக்குது. இது போல் விவரங்கள் எழுதுறதுக்கு பேர் தான் சீகானா உள் கட்டமைப்பு. அப்போ கட்டமைப்பு லரபுங்களோட கட்டமைப்பு என்ன அப்படின்னா, அது வந்து லரபு அவர்கள் அடித்தார்கள். கட்டமைப்பு வந்து
ஜமு இது வந்து பன்மையாக இருக்குது. ஜமு முதக்கர் காயிப் ஆண்பாலாக இருக்குது. காயிப் தேர்ட் பர்சனாக இருக்குது. மினல் ஃபாலிஃப் மாலி மாலியான ஃபாலில் மாலி மௌரூஃப் முஸ்பத்து பாசிட்டிவ் வேர்டு மௌரூஃபான அதாவது செய்தோன் அறியப்பட்ட மாலியான ஃபாலிலிருந்து உள்ளது. லமீரு ஃபிஹி அதில் உள்ள லமீர் ஆகிறது ஹும் என்பதாக இருக்கும். அப்போ அரபுல ஹும் அப்படிங்கிற லமீர் வந்து இருக்குது. அப்புறமேட்டுக்கு இது வந்து மௌரூஃபாக இருக்குது. அவர்கள் அடித்தார்கள். அப்போ என்ன செய்வினையாக இருக்குது, செயற்பாட்டு வினையாக இல்லை. முஸ்பத்து பாசிட்டிவ் வேர்டாக இருக்குது, நெகட்டிவ் வேர்டாக இது இல்லை. இந்த மாதிரி உள்கட்டமைப்பை எல்லாத்துலையும் எழுதணும். கத்தபுக்கு அப்போ என்ன வரும்? கத்தப ஒருமை, அப்புறம் ஆண்பால், அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன், அதுக்கப்புறம் மௌரூஃபான ஃபாலு, அதுக்கப்புறம் என்ன வரும்? பாசிட்டிவ் அதாவது முஸ்பத்து. இதில் உள்ள லமீர் வந்து ஹுவ. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பிரித்து எழுதணும். அந்த மீசானில் ஃபாலாக்கிலேயே எழுதியிருப்பாங்க. அதுதான் இங்கே எழுத சொல்கிறாங்க செய்கா. அப்போ சமயத் அவள் ஒரு பெண் கேட்டாள். ஓகேவா? அப்போ அவள் அப்படின்னு இருக்கிறதுனால தேர்ட் பர்சன். ஒருமை அவள் ஒரு ஆள் இருக்கிறதுனால வாஹிது ஒருமை. அவளுங்கிறதுனால பெண்பாலாக இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த செயலாக இருக்குது. நடந்த செயலாக இருக்கிறதுனால இஸ்பாத்து இஸ்பாத்துன்னு சொல்லலாம், முஸ்பத்துன்னு சொல்லலாம். அப்புறம் செய்வினை செயற்பாட்டு வினைன்னு இருக்கேன். அப்போ செயற்பாட்டு வினையாக இல்லாமல் செய்வினையாக இருக்கிறதுனால அது மரூஃபு. அப்புறம் மாலி. ஓகேவா? இது உள்ள மறைஞ்சிருக்க லமீர் வந்து ஹியா. பெண்பாலில் ஹியாங்கிற லமீர் மறைஞ்சிருக்கும். அப்போ கராத்தி நீ ஒரு பெண். அப்போ இது செகண்ட் பர்சனாக இருக்குது. அப்போ இந்த வரிசை அப்படி மேலே அப்படி மேட்ச் பண்ணுவான். ஸ்ட்ரக்சரு என்ன? ஜமுவா. இதில் அரபுங்கிறது ஜம்மு. கரகத்தி நீ ஒரு பெண். அப்போ ஒருமையாக இருக்குது. இப்போ முதக்கர் ஆண்பால். அப்போ கரகத்திங்கிறது பெண்பால். ஓகேவா? காயிபுக்கு இது காயிபில் முஹாத்தப் அதாவது செகண்ட் பர்சன். ஃபால் மாலி இது ஃபால் மாலி தான். மௌரூஃப் இது வந்து செயற்பாட்டு வினைவில்லை, செய்வினை தான். அதனால் மௌரூஃபு. முஸ்பத்து நெகட்டிவ் வேர்டு இல்லை, பாசிட்டிவ் வேர்டு. அதனால் முஸ்பத்து. அப்போ லமீரு ஃபீஹி அதில் மறைஞ்சிருக்க லமீர் வந்து கரத்தி. இப்போ நீ ஒரு பெண்ணுங்கிறதுனால அன்தி உள்ள லமீர் மறைஞ்சிருக்கு. அப்போ லீவ்த்துக்கு மேட்ச் பண்ணுவோம் அப்படியே. ஜம்மு அப்போ ஃபஸ்ட்டு பன்மைக்கு லீவ்த்துங்கிறது நான் விளையாண்டேன் ஒருமை. அப்போ முதக்கர் முதக்கராக லைவ்த்து நான் விளையாண்ட பெண்பாலா இல்லாட்டி ஆண்பாலான்னு கற்பனை பண்ண முடியாது. அதனால் முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுமே எழுதிக்கலாம். அடுத்தது காயிபு தேர்ட் பர்சன் இல்லை, ஃபஸ்ட் பர்சன். நானுங்கிறதுனால ஃபஸ்ட் பர்சன். அடுத்து என்ன பார்க்கணும்? ஃபால் மாலியான்னு பார்க்கணும். ஆமாம், இது மாலி தான். அடுத்து செய்வினையா செயற்பாட்டு வினை மௌரூஃப்னு செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு பார்க்கணும். அப்போ செய்வினை. அதனால் இது மௌரூஃபு. முஸ்பத்து பாசிட்டிவ் வேர்டா நெகட்டிவ் வேர்டான்னு பார்க்கணும். இது பாசிட்டிவ் வேர்டு தான். அதனால் முஸ்பத்து. உள்ளே மறைஞ்சிருக்க லமீர் வந்து அன. தரசனா நாங்கள் படித்தோம். இதுக்கு அதே போல் மேட்ச் பண்ணிக்கிங்க நீங்களாக பார்த்து. இதுதான் இது பாடத்துடைய விஷயம். இப்போ அடுத்து அத்தரிசு சாமினும் 8வது பாடம்.